1000ல சம்பாதிக்கிறவங்கலேருந்து லேக்ஸில் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே லோன் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு லோன் எடுக்காமல் வாழவே முடியாதா சார்? இன்னைக்கு லோன் எடுக்காமல் வாழறதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு கடன் இல்லாத ஆளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் வந்து ஒரு 8% 9% கீழே நமக்கு லோன் கிடைச்சதுன்னா அந்த லோனை வந்து ஹோம் லோனை வந்து நீங்கள் அடைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நிறைய பேருக்கு ஆப்பில் இருக்கக்கூடிய லோன்லாம் நான் கேள்விப்பட்ட வரையும் எல்லாமே ஒரு 20-25% ஈவன் 50% லோன் தான் இருக்குது. நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வந்து எனி லோன் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கா அன்ப்ரொடக்டிவாக இருக்கா? இப்போ ஒரு 1 லட்ச ரூபா லேப்டாப் நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய எடிட்டிங் அதெல்லாம் வந்து அதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஏற்கனவே iPhone 15 வச்சுருக்கீங்க, 16 வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கப்புறமா அது வந்து அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ 8%லையோ இல்லை 9%லையோ நான் ஒரு லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 13% 14% என்னால் பார்க்க முடியுமா? இது வந்து ரொம்ப ரிஸ்கான கேம். இந்த மாதிரி கடனை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும். சார், என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் இன்றைக்கி வந்து லோன் ட்ராப்பில் மாட்டியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலியில் ஆகட்டும், கூட வேலை பார்க்குறவங்க, 1000ல சம்பாதிக்கிறவங்கலேருந்து லேக்ஸில் சம்பாதிக்கிறவங்க வரைக்கும் எல்லாருமே லோன் எடுத்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி லோன் எடுக்காமல் வாழவே முடியாதா சார்? இன்னைக்கு லோன் எடுக்காமல் வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியாவது பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு எல்லாமே சுச்சுவேஷன்லாம் இருக்குது. அதனால் இன்னைக்கு கடன் இல்லாத ஆளை பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதோடு இல்லாமல் இன்னைக்கு வந்து பை நவ் பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. முன்னாடி ஒரு இஎம்ஐ மட்டும் வந்தது. இஎம்ஐயாவது உடனே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பே பண்ணணும். பை நவ் பே லேட்டர்னு இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு கூட நீங்கள் பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரும் உங்களை எப்படிரா கடன்ல மாற்றுறதுங்கிறது தான் நம்மளை சுற்றி எல்லாரும் இருக்காங்க. அதுலேருந்து தப்பிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்கள் பார்க்கறது கண்டிப்பாக அபூர்வம் தான் சார். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே சில பேர் வந்து ஹோம் லோன் எடுத்திருக்காங்க, பர்சனல் லோன் எடுத்திருக்காங்க, சிலர் வந்து கார் லோன் எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது வந்து ஆசைப்பட்டு இப்போ வீடு கட்டுறேன், எனக்கு லோன் கிடைச்சிச்சு அப்படின்னு ஜாலியாக இருக்காங்க. ஆனால் இஎம்ஐ கட்டும்போது ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இந்த லோன் எப்படா முடியும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லோன் எல்லாம் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்கா சார்? இப்போ நம்ம வந்து லோனை பொறுத்தவரை என்னென்னா அதை 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். எந்த லோனாக இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா நம்ம கையில் பணம் இருந்ததுன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரூட்ல நம்மள்ட்ட பணம் இருந்ததுன்னா அதில் வந்து 13% வரையும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேயா? ஸோ அதனால நம்ம என்ன பார்க்கணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் வந்து ஒரு 8% 9% கீழே நமக்கு லோன் கிடைச்சதுன்னா அந்த லோனை வந்து நம்ம அடைக்கக்கூடாது. ஏன்னா 9% லோன் கிடைக்குது, நமக்கு வந்து 13% வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படின்னா அந்த லோன் அடைக்கக்கூடாது. அதே சமயத்தில் வந்து என்னுடைய பர்சனல் லோன் வந்து 20%, 18%, 30% அப்படின்னு இருந்ததுன்னா முதல்ல அந்த லோனை தான் அடைக்கணும். அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். அதனால லோனை அடைக்கணுமா வேண்டாமாங்கிறது வந்து எது டிசைட் பண்ணுதுன்னா எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க, அட் த ரேட் ஆஃப் என்ன லோனுடைய இன்ட்ரெஸ்ட், இதை பேஸ் பண்ணி தான் அடைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நார்மலி வந்து பார்த்தோம்னா ஹோம் லோன் வந்து 8, 8.5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹோம் லோனை வந்து நீங்கள் அடைக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ பர்சனல் லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஜாப்ல இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல ஐடி கம்பெனி அல்லது நல்ல ஒரு லிஸ்டட் கம்பெனி அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 11-12%லேயே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அடைக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் ஒரு நார்மல் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறீங்க அல்லது வந்து ஒரு ஆர்கனைஸ்டே இல்லை, இப்போ உங்களுக்கு 15%, 18%, 20% எல்லாம் பர்சனல் லோன் இருந்ததுன்னா அதை நீங்கள் முதல்ல அடைக்கணும். ஸோ 11%, 12% கீழே இருந்ததுன்னா அடைக்க வேண்டாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கார் லோன்லாம் வந்து 8.5லேருந்து 9% கிடைக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து அடைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார், சிலரெல்லாம் வந்து பேங்க்ல போய் லோன் ப்ராசஸ் பண்ணுறதை விட ஈஸியாக ஆப்லேயே 1 லட்சம் 2 லட்சம்னு பாக்கெட் மணிக்காக இல்லை ஏதாவது ஃபோன் வாங்குறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராப் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன லோன் வாங்குகிறோம், எவ்வளவு பே பண்ணுறோம், எத்தனை வருஷம் பே பண்ணுறோம், இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சிம்பிள் கால்குலேஷன். இதெல்லாம் வந்து 6th 7th நம்ம படித்த ஒரு எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது கூட்டு வட்டி, தனி வட்டி, இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் சொல்லுவோம். இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஆப்பில் பொறுத்தவரை என்னன்னா நீங்கள் வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க, 1 லட்ச ரூபா நீங்கள் உங்களுக்கு அவங்க லோன் கொடுத்தாங்க அப்படின்னதுன்னா ஆப்பில் இருக்கக்கூடிய லோன்லாம் நான் கேள்விப்பட்ட வரையும் எல்லாமே ஒரு 20-25%, ஈவன் 50% லோன்லாம் இருக்குது. அது அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு இம்மிடியேட்டாக எனக்கு 1 லட்சம் கிடைக்குது, 2 lakhsல கிடைக்குது, கிளிக் ஆஃப் த பட்டன்ல வந்து எனக்கு கிடைக்குது அப்படின்னு
சொல்லிட்டு அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு நிறைய பேர் ஆப் மூலமாக லோன் வாங்கி நிறைய பேர் இழந்தவங்க தான் வந்து ஜாஸ்தி. ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு மாட்டிப்பாங்க. அதில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா பேங்க்லலாம் வந்து உங்களுக்கு ப்ரீபே பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதிலலாம் ஆப்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஆப்பில் இருக்கக்கூடிய எனி லோன் த்ரூ த ஆப் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ எதுக்கெல்லாம் லோன் எடுக்கலாம், எதுக்கெல்லாம் லோன் எடுக்கக்கூடாது சார்? கரெக்ட், நல்ல கொஸ்டின் இப்போ கேட்டிங்க. அதாவது என்னென்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம், இந்த லோனுங்கிறது வந்து இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த லோனை பொறுத்தவரை என்னென்னா, அதாவது லோனுங்கிறது என்ன, லோனுங்கிறது வந்து என்னென்னா, நாளைக்கு நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம், ஓகேங்களா, நாளைக்கு வந்து நான் இவ்வளோ ரூபா ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஹோப்பு பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த பணத்தை நீங்கள் வந்து முன்னாடி வாங்குறீங்க, புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னதுன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய லோன் வந்து எனி லோன் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கா அன்ப்ரொடக்டிவாக இருக்கா. ஸோ ப்ரொடக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கோர்ஸ், ஒரு ஏஐ கோர்ஸ் படிக்கணும், ஒரு வீடியோ எடிட்டிங் படிக்கணும், இந்த மாதிரி ஒன்று படிக்கணும்னா ஒரு நல்ல லேப்டாப் வேணும். அந்த நல்ல லேப்டாப்பு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 லட்ச ரூபாய் லேப்டாப்பை நீங்கள் வாங்கினீங்கன்னா நிறைய எடிட்டிங் அதெல்லாம் வந்து அதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த 1 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் ஒரு 3 வருஷம் நீங்கள் வந்து லோன் போகிறீங்க அப்படின்னா ஒரு 3500 ரூபா 4000 ரூபா கிட்ட லோன் வரும். 4000 ரூபா கொடுத்து மாதம் 4000 ரூபா பே பண்ணி அந்த 1 லட்ச ரூபா லேப்டாப்பை வாங்குறது நல்லது. ஏன்னா அது மூலமாக நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ண போகிறீங்க, அது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு ஏர்னிங் இருக்குது. இது வந்து ஒன்று. ஆர் லேப்டாப்பை விட்டுடுங்க, ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறீங்க, இந்த கோர்ஸ் படித்தோம் அப்படின்னதுன்னா நான் இப்போ இருக்கிறத விட எனக்கு வந்து பெட்டர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னதுன்னா அது வந்து நீங்கள் பண்ணலாம். தேர்டு வந்து என்ன அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து ப்ராப்பராக பஸ்ஸோ ட்ரெயினோ இல்லை. அதனால நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகுது. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் ஆகுது. அப்போ வந்து 2 ஹவர்ஸ் எவ்ரிடே டைம்ங்கிறது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் டைம் அதை லூஸ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது செகண்ட் ஹேண்டு 2 வீலர் ஏதாவது கிடைச்சிது அப்படின்னதுன்னா அப்போ லோன் வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா யூ ஆர் சேவிங் 2 ஹவர்ஸ் ஆஃப் டைம். அந்த மாதிரி இருக்கும்போதுனா நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆர் சார் எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து கார் வாங்கணும்னு ஆசை, ஃபேமிலி இருக்காங்க, குழந்தை வேறு இருக்கிறதெல்லாம் வாங்கணும், அதனால எனக்கு ஒரு மீடியம் சைஸ்ட் கார் எனக்கு ஒன்று வேணும், என்னால் வந்து அதுக்கான இஎம்ஐயை பே பண்ண முடியும், எனக்கு வந்து அதோடைய நீடு இருக்குது அப்படின்னதுன்னா கார் வந்து அக்செப்டபிள். அதுக்கப்புறமா ஒரு வீடு வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொன்னதுன்னா அது வந்து அக்செப்டபிள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோன் வாங்கக்கூடிய ஒரு விஷயம். எது வாங்கக்கூடாது அப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி நார்மல் ஃபோன் வச்சுருக்கீங்க, ஒரு ஐஃபோன் வருது, ஐஃபோன் 16 17 அந்த மாதிரி வந்துட்டே இருக்குது, ஐஃபோன் 16 வரணும். ஆர் ஏற்கனவே ஐஃபோன் 15 வச்சுருக்கீங்க, 16 வாங்குறீங்க, அல்லது ஒரு ஏர்பேட் வாங்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதுக்கப்புறமா அது வந்து அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது, அது டிக்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ இது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதை தவிர இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து அவன் பர்த்டேக்கு பார்ட்டி கொடுத்தான், அதனால என்னுடைய பர்த்டேக்கு நான் பார்ட்டி கொடுக்கணும், என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் கடனை வாங்கி 5000 10,000 ருபீஸ் கொடுத்து ஈஸியாக கண்ணாபிரான் ஸ்பெண்ட் பண்ணி பார்ட்டி கொடுக்குறது, அதனால வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டி கொடுக்கறத வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து நீங்கள் அது ஃபாரின் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது, போனால் தான் நான் வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த சமயத்துக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக உங்களுக்கு வரும், பட் அது வந்து ப்ரொடக்டிவ் கிடையாது, அதனால வந்து நம்ம மாட்டிப்போம். ஸோ நீங்கள் இதை முதல்ல டிஸ்டிங்விஷ் பண்ணுங்க, எது வந்து தேவையான கடன், எது தேவையற்ற கடன் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு, தேவையான கடன் இருந்ததுன்னா அது ஒரு தடவைக்கு 2 தடவையாக யோசிச்சு நம்மளால அது பண்ண முடியுமா, அல்லது அது பண்ணோன்னா நம்மளுடைய லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னதுன்னா அந்த கடன் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். அதர்வைஸ் இந்த மாதிரியான கடனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சார், இப்போ எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. இப்போ 8%லையோ இல்லை 9%லையோ நான் ஒரு லோன் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 13% 14% என்னால் பார்க்க முடியுமா? சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கான கேம், புரியுதுங்களா? ஏன் ரிஸ்கான கேம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 8% லோன் வந்து நீங்கள் வாங்குறீங்க ஒரு இடத்துல, நீங்கள் வந்து 13% கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா, இப்போ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் கிட்டத்தட்ட 19 மந்த்ஸ் ஆயிடுச்சு, மார்க்கெட் வந்து பீக்லேருந்து இன்னி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ இந்த பீரியடில் நீங்கள் வந்து ஒரு 18 மந்த்ஸில் 19 மந்த்ஸுக்கு முன்னாடி சார் நீங்கள் வாங்குங்க 8% லோனை வாங்கி இதில் போடுங்க 13% கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னதுன்னா இத்தனை நாள் நீங்கள் வந்து 8% இன்ட்ரெஸ்ட் வேறு பே பண்ணியிருக்கீங்க, உங்கள் போட்ட காசை விட கம்மியாக இருக்குது, புரியுதுங்களா? அதனால வந்து என்னென்னா இந்த மாதிரி கடனை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து அவாய்ட் பண்ணணும், புரியுதுங்களா? நான் என்ன சொன்னேன் அப்படின்னதுன்னா, அதே சமயத்தில் கடன் நீங்கள் ஆல்ரெடி வாங்கியாச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் வாங்கியாச்சு, அது 8% தான் வந்து இன்ட்ரெஸ்ட், அதுக்கு வந்து 20 வருஷம் வரையும் நமக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு. அப்படிங்கும்போது உங்கள்ட்ட ஒரு சர்ப்ளஸ் மணி வந்ததுன்னா அதை கொண்டு போய் அடைக்கிறதுக்கு பதிலாக அந்த மணியை நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், புரியுதுங்களா? கடனை வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ரிஸ்கான கேம், அதை வந்து பெட்டர் அவாய்ட் பண்றது நல்லது. நான் வந்து அதை வாங்கி பண்ணுன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஓகே சார், தேங்க்யூ.
தேங்க்யூ.